ருசி பார்க்கேன்னு மொத்த பிரியாணி நீயே தின்னு தீர்த்தாங்க. அங்க எனக்கு ஆளுங்கெல்லாம் பலமா இருக்காங்க, வெளியிலலாம் வெயிட்டிங். நான் சும்மா ஒரு ரூபாய் எடுத்து போட்டேன். அது இப்போ ஆல்ரெடி 2 பிளேட் உள்ள போயிருக்கு தானே. ஏக்கா அவளோட சேர்ந்துட்டு நீங்களும் என்ன கலாய்க்காதீங்கக்கா. சரி சரிடி, அதனால ஒன்றும் இல்லை. சமைக்கிறது சாப்பிட தானே, எல்லாம் சாப்பிடுங்க. அப்படி சொல்லுங்கக்கா. அம்மா கேட்டியா, அக்காவே என்ன சாப்பிட சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆமாம், சொல்லிட்டாங்க. சரிடி, கஸ்டமர்லாம் வந்து காத்து கிடக்காங்கன்னீங்கல்ல, பிரியாணி எடுத்துகிட்டு போனால் சரியாக இருக்கும். ஓஹோ, பிரியாணி எடுத்துகிட்டு போக போகிறீங்களா? ஆமாக்கா, வாங்க. கஸ்டமர்லாம் லேட் ஆகுதுன்னு கிளம்பிட போகிறாங்க, சட்டுப்பட்டுன்னு போவோம். ஆமாம், இன்னைக்கு ஒரே நாளில் 10,000 எடுத்துடலாம். நம்ம போட்ட கணக்குக்கு ஏற்கனவே 3,000 இருக்குது, இன்னும் 7,000 தான். அது இந்த ஒரு நாள்லேயே கிடச்சிரும் பாருங்க. என்ன மீறி நீங்கள் சவாலில் ஜெயிக்க விட்டுருவேன்னா நான் இருங்க, உங்களுக்கு இருக்குது. சரசு, நீ உன் வேலையை காட்டுற நேரம் வந்துடுச்சு, கிளம்பு. ஏக்கா சரியா சொன்னீங்கக்கா, இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடணும். கண்டிப்பாடி, இன்னைக்கு மொத்த லாபத்தையும் பார்த்துடலாம். எக்ஸ்ட்ராவே 1,000 2,000 நிற்கும், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். உங்கள் வாய் முகூர்த்தம் அப்படியே படிக்கட்டும், படிக்கும் கவலைப்படாது. ஏன்னா வந்து இம்பிட்டு நேரம் ஆச்சு, இனி கடை உண்டா? கண்டிப்பாக இருக்கு தம்பி. என்ன நேரம் ஆகலை பற்றியா? இன்னும் 12 5 நிமிஷம் இருக்குது. நம்ம ஆர்வத்தில் முன்னாடியே வந்துட்டோம். இன்னும் 5 நிமிஷத்துல தான் கடை வந்து திறந்துருவாங்க. இந்த கடைக்கு வந்து ஊருக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு கடை. 4 சேரு ஒரு டேபிளை போட்டு மரத்தடியில் உட்காடுத்தா இது கடை ஆகிடுமா? இருங்கடா வாரேன். இப்போ எப்படி நீங்கள் பஞ்சா பறக்க போகிறீங்கன்னு பாருங்கள். எப்போ சொல்லுங்கள் பாட்டிமா, இன்னும் என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க? நீங்கள் யார் பாட்டிமா? நாங்கள் சும்மா பிரியாணி சாப்பிடலான்னு வந்தோம். ஓ சரி, நானும் பிரியாணி சாப்பிட தான் போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கீங்களா? இங்கேயே பிரியாணி சூப்பராக இருக்கும் பாட்டிமா, சாப்பிடுங்க. விலையும் ரொம்ப கம்மி, 70 ரூபா தான். எப்போ விலையே இல்லாமல் ஒரு கடையில் ஃப்ரீயாக பிரியாணி தரானா? அதுக்கு தான் நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். என்ன பாட்டிமா சொல்கிறீங்க? நிஜமாவே ஃப்ரீயாக தராங்களா? ஆமாம், இங்கேருந்து 5 வீடு தள்ளி அடுத்த தெருவில் முனியாண்டி கடை போட்டிருக்கான்ல, அவன் இன்றைக்கி ஏதோ அவனுக்கு பிறந்த நாளோ மனநாளோ, அதனால் எல்லாருக்கும் ஃப்ரீயாக சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் தாரானா. அப்படியா? ஆமாக்கா, அதுக்கு தான் நானே போயிட்டுருக்கேன். சார், நம்மளும் அங்கேயே போய் சாப்பிட்ருவோமா? வா இங்கே என்றைக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஊசியில் பிரியாணி கிடைக்குதுன்னா முதல்ல அதை தான் சாப்பிட்ணும். அந்த ஆஃபர் என்ன எம்பிட்டு நேரமாக தெரியல. வா சட்டுன்னு போவோம். இப்போ நீயும் வரியா? இதோ நான் கிளம்பிட்டேன். சரி பாட்டிமா, நம்ம பிரியாணி கடையில் மீட் பண்ணுவோம். பாய். பாட்டிமா நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து போயிடுவோம். இல்லைப்பா நீ முன்ன போ, நான் காலையில் மெதுவாக நடந்து வரேன். சரி வாங்க. உங்களுக்கு சேர்த்து பக்கத்தில் இடம் போட்டு வைக்கேன், சீக்கிரம் வந்து சேருங்க. போ. பிரியாணி கடை போட்டு என்னையே ஜெயிக்கலன்னு பார்த்தீங்களாடி. இன்னைக்கு பாருங்கள், நீங்கள் சமைச்ச ஒட்டுமொத்த பிரியாணியும் தூக்கி குப்பையில் போடுவீங்க. ஒரு காக்கா கூட இந்த பக்கம் வராது. இந்த சரசை பகைச்சிக்கிட்டு இந்த ஊருக்குள்ளே உயிர் வாழவே முடியாது. இவருக்கு கடை போட்டு முன்னேறதெல்லாம். இனிமே சவால் பக்கமும் போக மாட்டாளுங்க, பிரியாணி கடையும் திறக்க மாட்டாளுங்க. இன்னையோட எல்லாத்தையும் ஊற்றி மூடிட்டு உக்காந்துருவாளுங்க. இன்னைக்கு இவளுக்கு என் காலில் விழுந்து கதறல. என் பேர் சரசு இல்லை. அடி பார்த்து குடிடி, சீக்கிரம் வா. வராதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம இங்கே நின்னோம் சரிப்பட்டு வராது. நம்ம தான் இந்த வேலையை பார்த்ததுன்னு கண்டுபிடிச்சிருவாளுங்க. நம்ம எஸ் ஆகிடணும். பார்த்து வைங்க. சூப்பரா ஒரு வழியாக கொண்டு வந்து இறக்கியாச்சு. சரிக்கா, ஆளுங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. சட்டுப்பட்டுன்னு வச்சு கொடுங்க, ஆளுக்கு ஒரு பிளேட்டை கொடுத்துருவோம். அடி யாருமே இல்லாத கடையில் யாருக்கிட்ட பிளேட்டில் பிரியாணி வச்சு தருது? அதை திரும்பி பாரு. ஆளுங்கெல்லாம் வந்து உட்காந்து இருந்தாங்கக்கா, நான் பார்த்தேன். இப்போ பொறுத்துறீங்களானோ? அடி நீ சொன்னதை நம்பி நான் வேற ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டி. இன்னைக்கே ஒட்டுப்பத்த பிரியாணி வித்து போடலான்னு. ஏக்கா ஒருவேளை டீ குடிக்க போயிருப்பாங்களோ? அப்படிதான் இருக்கும். ஒரு வேற எங்கே போக போகிறாங்க, எல்லாம் வருவாங்க. நம்ம கடை எடுத்து வைக்க லேட் ஆகுதுன்னு ஒரு டீ குடிக்கலான்னு போயிருப்பாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி காப்பி கீப்பி குடிக்க போயிருப்பாங்க. இன்னும் சத்த நேரத்தில் வந்துடுவாங்க பாருங்கள். சரிடி, பிரியாணி வந்துருச்சு. உள்ளே போய் சில்லி சிக்கனும் பார்சல் கேட்குறவங்களுக்கு தனியாக கவர் வாங்கி வச்சுருக்கேன். அதை ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கேன். அதையும் எடுத்துக்கிட்டு வந்துடுறியா? சரிக்கா, நீங்கள் இங்கேயே நில்லுங்க, நான் போய் வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அடி அப்படியே பிரியாணி மூடி வைக்க தட்டு எடுத்துருவாடி. சரிக்கா சரி. என்ன
கடை திறக்கிறதுக்கு முன்னாடி ஆள் இருக்காங்கன்னு சொன்னா இப்போ ஒருத்தரையும் காணும். வேற எதுவும் விஷயமா இருக்குமோ? இவளுக்கு சமாதானம் சொல்லி அமைச்சாச்சு. நமக்கே கொஞ்சம் உள்ளுக்குள்ள கருக்குன்னு தானே இருக்கு. சரி ஆண்டவா, உன்னை நம்பிதான் இன்னைக்கு பிரியாணி கடை போட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். நீ தான் எப்படியாவது இந்த வியாபாரம் மொத்தத்தையும் நடத்தி கொடுக்கணும். இன்னைக்கு நான் செஞ்ச பிரியாணி மொத்தமும் தீர்ந்து விடணும். நீ தான் கூடவே இருந்து எங்கள் தொழிலை நடத்தி தரணும்ப்பா. உன்னை தான் முழுசாக நம்பியிருக்கேன். நீ கூட இருந்து காப்பாத்துப்பா. யாரு கண்ணு பட்டுச்சோ, ஒழுங்கா நினைக்கு வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒருத்தர் நம்ம கடைக்கு வரல. இன்னைக்குன்னு பார்த்து 2 படி பிரியாணி எக்ஸ்ட்ரா வேற போட்டிருக்கோம். இன்னைக்கு ஏன் கூட்டம் வரலன்னு தெரியலையே. கடை எடுத்து வச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஒரு ஈ காக்கா கூட வந்து எட்டி பார்க்கல. கடவுளே, இது என்ன சோதனை? இந்த சோதனையிலேருந்து நீ தான் மீண்டு வர எங்களுக்கு உதவணும். ஏக்கா ஆடி, ஏன் இப்படி கப்பல் கவர்ந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க? என்னடி புதுசாக கேட்குற? பாரு, செஞ்ச பிரியாணி பூராவும் அப்படியே இருக்கு. ஒரு ஈ காக்கா கூட வரல கடைக்கு. இன்னைக்கும் 2 படி எக்ஸ்ட்ரா வேற போட்டு வச்சேன். நேற்று செஞ்ச பிரியாணி 10லங்கிற அளவுக்கு ஓடிச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு பயலை காணோம். அதான் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குடி. அதான் எனக்கும் ஒன்றும் புரியலக்கா. கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே நீ நான் எல்லாம் அடிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருந்தானுங்க. கடை திறந்து ஒரு பயலை காணோம். என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வியாபாரம் நடக்கல, நாளைக்கு முதலுக்கே காசு இல்லடி. அம்பட்டு தான். இன்னையோட கடை எடுத்து மூடிட்டு எல்லாம் வீட்டில் போய் பழைய பாத்திரம் கழுவ வேண்டிதான். ஏக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுக்கா. நீங்கள் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. கண்டிப்பாக நமக்கு வியாபாரம் நடக்கும். ஒட்டுமொத்த பிரியாணி விற்று போகும். நீங்கள் வேணால் பாருங்கள். எப்படிடி? கடையை எடுத்து வச்சு 1 மணி நேரம் ஆகுது. நம்ம முத கடை எடுத்து வச்சோம் பார்த்தியா? அன்னைக்கு கூட இப்படி ஒன்றுமே வியாபாரம் ஆகாமல் இல்லை. எடுத்தோடனே 4-5 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு 7 நாள் ஆச்சு. இன்னைக்கு கடை திறந்து வச்சு 1 மணி நேரம் பக்கம் ஆக போகுது. ஆனால் ஒரு பையன் எட்டி பார்க்கல. இப்படியே போச்சுன்னா நம்ம வியாபாரம் இன்னையோட க்ளோஸு. அத்தை சொன்ன மாதிரி நம்மளாம் தண்டச்சோட வீட்டில் தின்னுட்டு தூங்க வேண்டியதா. புருஷனை, பிள்ளைய, மாமியால, நாத்தனாரன்னு வீட்டுக்குன்னு உழைச்சிட்டு நமக்குன்னு ஒன்றும் பண்ணாமல் இருந்துக்க வேண்டியதான். நம்மளாம் அடுப்படியில் கிடக்காதாண்டி லாய்க்கு. ஏக்கா, என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் தான் நம்மளோட பாசிட்டிவ் வைப்பு. நீங்கள் எப்படி சோர்ந்து போனால் எப்படி? அதெல்லாம் நல்லபடியாக பிரியாணி வியாபாரம் ஆகும். நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம மொத்த பிரியாணியை விட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகிறோம். இப்படி நடக்கணும் தாண்டி நானும் வேண்டிக்கிறேன். ஒத்த ரோசாவை அனுப்பி என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லியிருக்கேன். என்ன எதனால் யாரும் இங்கே வரலன்னு அவன் வந்து சொல்லட்டும். அப்புறம் எதாக இருந்தாலும் முடிவு எடுத்துக்குவோம். நீங்கள் இப்படி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம பிரியாணி கடை ஓஹோடு வரும். ஆமாம் வரும். இது என்ன மல்லிகா, முகம்லாம் கொஞ்சம் வாட்டமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லைக்கா. ஒன்றும் இல்லையா? சரி. என்னவுமா முகம்லாம் கொஞ்சம் செவந்த மாதிரி தெரியுது. அழுதியோ? மூளையில் உட்காந்து குமுறி அழுதியோ? நான் ஏன் அழுவணும்? ஏன்னா நீ அழுக வேண்டிய காலம் வந்துருச்சு. என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறேண்ணா? தெரியாத மாதிரியே கேட்குறேன். இன்னைக்கு கடை திறந்ததுலேருந்து ஒரு பிரியாணி கூட ஓடலையாமே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஊருக்கே தெரியும். ஊருக்கேவா? ஆமாம், உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம முனியாண்டி இருக்கால, பிரியாணி கடை முனியாண்டி, அவன் இன்னைக்கு எல்லாருக்கும் இலவசமாக சிக்கன் பிரியாணி தரானா. அதான் ஊரே அவன் கடை வாசலில் நிற்கிது. நீ என்னென்ன இது தெரியாமல் பிரியாணி கடையை திறந்து வச்சுட்டு அத்தை என்ன சொல்கிறீங்க? ஃப்ரீயாக பிரியாணி தராங்களா? ஆமாம், இன்னைக்கு முனியாண்டி கடை திறந்து முழுசாக 10 வருஷம் ஆகுதான். அதான் 10 வருஷம் நல்லபடியாக கடை நடத்துனதுக்காக விழா எடுத்து கொண்டாடுறான். அதான் மக்களுக்காக இலவசமாக சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் தரான். அது தெரியாமல் நீங்கள் என்னமோ சட்டி முறையே பிரியாணியை செஞ்சு வச்சுக்கிட்டு என்னடா ஆள் வரலையேன்னு உட்காந்துருக்கீங்க. போச்சு எல்லாம் நாசமாக போச்சு. இனிமே நம்ம பிரியாணி கடை திறக்கவே முடியாது. நம்ம பாட்டுக்கு வீட்டிலே உட்காந்துருக்கலாம். கடனை வேற வாங்கி வச்சுட்டோம். இப்போ கடங்காரனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே. ஏக்கா, நீங்கள் பேசாமல் இருங்க.
இவங்க பேசுறதெல்லாம் உண்மையா இருக்காது. நம்ம ஒத்தரசா வரட்டும், அவன் நடந்தது என்ன நடக்க போறது என்னங்கிறத கரெக்டாக சொல்லிடுவா. இவங்க நம்மள டிஸ்கரேஜ் பண்றதுக்காக ஏதோ இல்லாததையும் முள்ளாதையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. இங்க பாருங்க, இப்படி இல்லாத முள்ளாதையும் பேசி எங்களோட மனசை கலைக்கலான்னு பார்க்காதீங்க. சொல்லிட்டேன். ஓஹோ, சரி சரி. அப்போ ஒத்த ரோசாலே வந்து சொல்லட்டும், அப்புறம் நீங்கள் நம்புங்க. நான் சொல்கிறது எதை நீங்கள் நம்பியிருக்கீங்க? உமா உமா மல்லிகாக்கா, ரோசா என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு வர? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சொல்லுடி. நம்ம பக்கத்து தெருல முனியாண்டி இருக்கார்ல, பிரியாணி கடை முரியாண்டி என்ன? மேலே சொல்லுமா. இதுக்கு மூஞ்சி எந்த கோணலுக்கு போகுதுன்னு நானும் பார்க்க நின்றுட்டு இருக்கேன். மேலே சொல்லு. அவரு இலவசமா எல்லாருக்கும் இன்னைக்கு பிரியாணி தராராம். அதான் ஒட்டுமொத்த கும்பலும் அங்க கிளம்பி போயிடுச்சுடி. இனிமே நம்ம கடைக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம செஞ்ச பிரியாணி மொத்தமா வேஸ்ட். கேட்டியா? நான் சொன்னனே பிரியாணி கடையெல்லாம் வேணாம், ஒழுங்கா வீட்டோட இருங்கடின்னு கேட்கணும். அதுக்கு தான் வீட்டில் பெரியவ இருக்கிறதேனே அத்தை சொன்னால் ஏதாவது காரியம் இருக்கும்னு தெரிஞ்சு கேட்கணும். பெரிய சினிமா கதாநாயகி மாதிரி பேகை மாட்டிட்டு கிளம்பலான்னு பார்த்தீங்க. இன்னைக்கு காலையே நடக்க முடியாமல் ஆண்டவன் உட்கார வச்சுட்டேன் பார்த்தியா? கொஞ்சம் தள்ளு. என்னை எதிர்த்து என்னென்ன சவால் விட்டீங்க. இன்னைக்கு ஒன்றும் நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சா? மரியாதையா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே போங்க. இல்லை இருக்க இடம் கூட இல்லாமல் ரோட்டில் தான் படுக்கணும்னு சொல்லிட்டேன். ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும் போது உதவாட்டியும் பரவாயில்ல, இப்படி சிரிச்சு சந்தோஷப்படுறதெல்லாம் என்ன இனம்னே தெரியல. அடியே வார்த்தை அளந்து பேசு. அப்புறம் நாங்களே வியாபாரம் நட்டமாயிட்டுன்னு உட்காந்துருக்கோம். இப்போ வந்து சிரிச்சு பேசி காலில் விழ சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்றதை குறித்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த பிரியாணியும் நாங்கள் விற்றே தீருவோம். அதே மாதிரி இன்னைக்கு என் சவாலில் நான் ஜெயிச்சும் காட்டுறேன். இது உங்க மேல சத்தியம். அடி என்ன பண்ற? நான் சொன்ன மாதிரி சவாலில் ஜெயிச்சு காட்டிட்டு தான் உள்ள வருவேன். வெயிட் அண்ட் சீ. வரட்டா? என்ன இவ நம்ம தெரியல அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு போறா? ஒருவேளை இவ சவாலில் நினைக்கலனா நமக்கு ஏதாவது ஆயிடுமோ? கடவுளே, இவ சவாலில் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதா இல்லை ஜெயிக்கணும்னு நினைக்கிறதான்னு தெரியலையே. இவ சவாலில் ஜெயிச்சிடட்டும். ஏன்னா சவாலில் ஜெயிக்கிறத விட உயிர் முக்கியம் பத்தியா? புஷ்கனை நம்ம தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டா பேசாமல் வாயை வச்சுட்டு சும்மாவாது இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் பேசி நம்ம தலை மாட்டிக்கிச்சு. ஆண்டவா, என் தலையை காப்பாற்றிடு. நானே காசை கொடுத்து எனக்கு நானே சூனியம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு.